இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா கருவாடு சுட்டிருக்கேன். இந்த கருவாடு சாப்பிடணும்னு ஆசை மக்களே, அதனால் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். இந்த கருவாடு அப்புறம் கஞ்சி. இதில் நான் தயிர் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். சாப்பாடு கம்மியாக உள்ளே போட்டு எடுத்திருக்கேன், நல்லா பிணைஞ்சி. என் ஹஸ்பண்டு தட்ட வருங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கஞ்சி. அப்புறம் காலையில் செஞ்ச வெண்டைக்காய் கூட்டு கொஞ்சம் இருக்குது. இதுதான் குடிக்கிறதுக்காகவே நான் காலையிலேருந்து தண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க. அதனால் நாளைக்கு டயாலிசிஸ் தானே, அதனால் நாங்கள் தண்ணி மேனேஜ் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் இன்றைக்கி வேலை இருக்குது, வீட்டெல்லாம் தொடச்சி எடுக்க வேலை. அதில் கொஞ்சம் வியர்வையிலையும் தண்ணி போயிடும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் என்ன சமையல்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வெண்டைக்காய் பொரியல், கஞ்சி, தயிர் போட்ட கஞ்சி, கருவாடு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். மணிகண்டன் ரெடி. இப்போ தான் மக்களை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேல் கழுவிட்டு வந்திருக்கேன். கஞ்சி குடித்தேன். எனக்கு கஞ்சி குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் சாலை கருவாடை சுட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கங்க. கருவாடு சுட்டு கஞ்சி குடித்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிட்டு. எப்போ கிட்னி ஃபெயிலியர்னாவளோ அப்போ கருவாடையே அவாய்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுன்னு ஒரு கருவாடு சுட்டு கஞ்சி குடித்தேன். எப்போதும் சாப்பிடக்கூடாது, ஆனால் எப்போயாச்சும் ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கருவாடில் பாதி சாப்பிட்டுக்கிட்டோம். தயிர் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு கஞ்சி குடித்தேன் பார்த்துக்கோங்க. என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்திங்களா, அதை கொடுத்துருக்காங்க. என்கிட்டலாம் ஒரு குரூப் ஃபோட்டோவுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஸ்கூலில் படித்தது 6th 1ஆம் கிளாஸ்லேருந்தே இல்லை மக்களே என்கிட்ட. ஏன்னா அப்போல்லாம் ஒரு 10 ரூபா தான் ஸ்கூல் ஃபோட்டோ வாங்குறதுக்கு. 10 ரூபா கேட்டால் தரவே மாட்டாவும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வரை நான் வாங்கவும் இல்லை. அதனால் எனக்கு அதனால் என் பசங்களோட குரூப் ஃபோட்டோ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதான் கொடுத்துருக்காங்க. அதில் என் பையனை பாருங்களேன் எப்படி நிற்கிறேன். நான் கூட அன்றைக்கி சென்னையில் கிஸ் கொடுக்குற மாதிரி போய் நின்றாதில் அப்படின்னுட்டு. அவன் நார்மலாக வாய் வச்சாவே நல்லா தான் இருப்பான். அவனுக்கு என்னமோ வாயை மூடிட்டு போஸ் கொடுக்க தெரில அவனுக்கு. இங்கே பாருங்க எப்படி நின்றுருக்கான்னு. என் பொண்ணை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அதான் இதை பார்த்த உடனே எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு குரூப் ஃபோட்டோ கூட கிடையாது. படித்ததில் க்ளோஸாக பழகிருப்போம் பார்த்திங்களா, அவங்க பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி நிறைய பேர் மறந்தும் போச்சு பார்த்துக்கோங்க. அதான் இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ நம்மளுக்கு பழைய நினைவுகள் நிறைய கொண்டு தருகிறது. இவங்க நல்லா அழகாக போட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் மக்களே. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின் நீங்கள் டயாலிஸ் பண்ணதுக்கப்புறம் யூரின் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லைன்னா எப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு டயாலிஸ் பண்ணி ஒரு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் ஆச்சு. டயாலிஸ்க்கு முன்னாடி எனக்கு உடம்புல எந்த இடத்துலையுமே எனக்கு தண்ணி தேங்கலை, பாதம் எதுவுமே எனக்கு தண்ணி தேங்கலை. நல்லா தான் இருந்தேன். நல்லாவே யூரின்லாம் போச்சு. நல்லா தான் குடிக்கிற தண்ணியெல்லாம் இதாகவும் வெயிட்டு கம்மியாக தான். அதாவது நம்ம இப்போ வெயிட்டு பார்ப்போம் பார்த்துக்கோங்க. டயாலிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் பார்ப்போம், பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் பார்ப்போம். அப்புறம் அடுத்த நாள் பண்ணிவிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த வெயிட்டில் வரோமா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு வெயிட் பார்ப்பாங்க. மிஷின்லாம் அங்கேயே இருக்கும் ஹாஸ்பிட்டல்லே. அப்படி வெயிட் பார்க்கும்போது நம்ம எத்தனை கிலோ எச்சில் வரோம் அதுதான் அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம உடம்புல யூரின் தண்ணி தேங்கியிருக்கு, இவ்வளோ தண்ணி குடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி எடுப்பாங்க அந்த மிஷினில் செட் பண்ணி. முன்னாடி ஃபஸ்ட்டு டயாலிஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் நான் வெயிட்டு லாஸ்ட்டில் தான், அதாவது யூரின் நல்லா போயிடும் பற்றியில். அப்போ நம்ம வெயிட்டே இல்லாமல் வெறும் மிஷினில் மிஷின் மட்டும் ரத்தத்தை மட்டும்தான் சுத்தம் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு 500 வெயிட் வைப்போம், அவ்வளோதான். ஆனால் இது தான்
அதுக்கப்புறம் படிப்படியாக ஏன்னா எனக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் போட்டிருந்தா கூட எனக்கு யூரின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்தில் 3 நாள் போட்டனால மிஷினே வந்து 4 மணி நேரம் ஹெவியாக எடுக்க எனக்கு வந்து யூரின் நல்லாவே யூரினே போகிறதில்ல. காலையில் கொஞ்சமாக வரும், அவ்வளோதான். மற்றபடி யூரின்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு மக்களே. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும், என்ன இது அப்படின்ட்டு. யூரின் போயிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்கலாம், டாக்டர் வாரத்தில் 2 நாள் மாற்றி விடுங்க, என்னால் வாரத்தில் 3 நாள் வர முடியலன்னு. இனி என்னால் போய் கேட்க முடியாது. ஏன்னா வந்து வாரத்தில் 3 நாளுங்கிறதுனால ஏதோ நார்மலாக போய்கிட்டு இருக்குது. வாரத்தில் 2 நாளாக மாற்றிட்டாங்கன்னா நம்மளால் கரெக்டாக டேக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நானும் அதை பற்றி கேட்கல. ஆனால் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் நேரத்தில் சத்தியமாக போகவே முடியல பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெயிலில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில சமயம் அப்படியே பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே தான் போவேன். மோஸ்ட்லி எப்போ அழுதுட்டு வருவேன்னா வரும்போது தான் அழுதுகிட்டே வருவேன். டயாலிஸ் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு பக்கம் தலை வலிக்கும், ஒரு பக்கம் இந்த வெயில் போட்டு உச்சி மண்டே வேர்த்து குத்துன்னு குத்தி எடுக்கும். அப்போ வந்து அழுவ வரும். ஆனால் அந்த கண்ணீர் தண்ணி இங்கே வெளியே வர்றதுக்குள்ளே இப்படி காஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கோயம்புத்தூர் ஸ்டார்டிங்கில் அழுவ வருதுன்னா இந்த திருப்பூர் தொட்டோன்னா இப்போ 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம், அப்படியே படுத்துடலாம் அப்படின்னுட்டு நான் வந்து என்ன நானே தேத்திக்கிட்டு நான் ஜாலியாகிடுவேன். இப்படி தான் என்னோடய டயாலிஸ் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டிஎன்பிடிஎஸ்ன்னுட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா அதில் என்னென்ன இது அப்ளை பண்ணணுமோ அது எல்லாம் வரிசையாக வரும். அதில் வந்து புதிய ரேஷன் அட்டை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உறுப்பினர் சேர்க்க, உறுப்பினர் நீக்க, புதிய அட்ரஸை புதுப்பிக்க, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம புதிய ரேஷன் அட்டை அப்ளை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டாக இதாகவே இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா உள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா நம்ம பேர், அட்ரஸ்ஸு, அப்புறம் நம்ம எந்த ஏரியா, அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர், அவங்களோட ஆதார் நம்பரு, ஆதார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொஃபைல், நம்ம என்ன ஃபோட்டோ கொடுக்க போகிறோமோ ரேஷன் கார்டுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து எம்பியில் இருக்கிறது ஏதோ ஜேபிஜியா என்னமோ சம்திங் ஒரு இதில் வந்து மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்பே இருக்குது. நீங்கள் இமேஜ் கன்வெர்ட் டு அந்த ஜேபிஜியை என்னமோ சம்திங் அந்த இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே அந்த இமேஜை வந்து அதுக்கு மாற்றி தந்துடும். அப்போ வந்து அது வந்து 4 கேபி இந்த இதில் தான் இருக்குது. எம்பியாக இருக்கிறது கேபியாக மாறிடும். அது ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். இப்படி மாற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். ஃபோட்டோ, ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த இதுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. அது வந்து அதோட ப்ரூஃபையும் கேட்பாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து வீட்டு ரசீதியா, குடியிருப்பு வீட்டு ரசீதியா சம்திங் கேட்குறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போய் நம்மளோட மொபைலில் எடுத்து ஃபோட்டோவை நம்ம அதான் கன்வெர்ட் பண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எம்பியில் இருக்கிறத கேபியாக மாற்றி தரோம் அந்த ஆப்பு. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து 3 மாதம் ஆச்சு பார்த்துக்கோங்க. அப்போவும் நான் அப்ளை பண்ணும்போது எலெக்ஷன் டைமாக ஏதோ ஒரு எலெக்ஷன் வந்துருந்துச்சு. அப்போ தான் அப்ளை பண்ணேன். எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஆனால் வந்து நான் எந்த காசுமே கட்டலை, யாருக்கும் லஞ்சம் கொடுத்தது கிடையாது. நான் வாட்டுக்கு எதனால நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இதை வச்சு ட்ரை பண்ணி லக்கில் கிடச்சிருச்சுன்னா போதுமேன்னுட்டு அப்படியே நான் இது பண்ணுவேன். அப்படியே எனக்கு ரேஷன் கார்டும் லக்கில் கிடச்சிருச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம வீட்டிலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வந்து பட்டா கூட முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன வீடு வச்சுருந்தோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பட்டா கூட எங்கள் அப்பாலாம் வந்து 10,000 ரூபா கட்டி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவே. எனக்கு பட்டா எடுக்க 10,000 அப்படி இப்படின்னு
நினச்சேன். லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து இ-சேவை மையத்திலே அப்ளை பண்ணி செலவே பண்ணலை. தாசில்தார்கிட்டலாம் போய் முறைப்படி எல்லா ப்ரூஃபையும் வச்சு இதை வாங்கி ஈஸியாக முடிச்சிட்டோம். விஓ ஆஃபீஸர்கிட்டே. ஆமாம். அதனால் வந்து வெளியே இருந்து கேட்கும்போது எல்லாருமே அவ்வளோ செலவாகும் இவ்வளோ செலவாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ட்ரை பண்ணோன்னா ஒரு செலவு இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம். ரேஷன் கார்டெல்லாம் வந்து நம்மளே அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.